जय श्री कृष्ण। कर्पूरगौरं करुणावतारं संसारसारं भुजगेन्द्रहारं सदा वसन्ते हृदयारविन्दे भवं भवानी सहितं नमामि भवं भवानी सहितं नमामि। ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விக்கிரகம். ரொம்ப நல்லா இருந்து அழகா வாசிச்சுண்டு பகவான். சுபஸ்ரீஜி சொல்லுங்க. हाँ। प्रपन्न पारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। துக்தம் கீதா அமிர்தம் மகத். நமக்காக கீதைங்கிற அமிர்தத்தை பகவான் கொடுத்துக்க. அந்த பாதையில நம்ம போயிட்டு இருக்கோம். ரொம்ப அழகான விலை மதிப்பில்லாத ஒரு பிரைஸ்லெஸ் ஜுவல். இந்த மாதிரி ஒரு அமிர்தம். அதுல நம்ம 3வது அத்தியாயத்துல இருக்கோம். 23 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 3 ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம். 24, 25, 26. அதுக்கு முன்னாடி இந்த அத்தியாயத்துல வர 2 ரொம்ப அழகான ஸ்லோகங்கள். அதுக்கப்புறம் 14ல இருந்து ரிவிஷன் பண்ணிட்டு இன்னையோட கிளாஸ் எடுத்துக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. अन्नाद्भवन्ति भूतानि पर्जन्यादन्न सम्भवः यज्ञाद्भवति पर्जन्यो यज्ञः कर्म समुद्भवः प्रकृते क्रियमाणानि गुणैः कर्माणि सर्वशः अहंकार विमूढात्मा कर्ता हमिति मन्यते। रिवाइज பண்ணிக்கலாம் திருப்பியும். अन्नाद्भवन्ति भूतानि पर्जन्यादन्न सम्भवः यज्ञाद्भवति पर्जन्यो यज्ञः कर्म समुद्भवः कर्म ब्रह्मोद्भवं विद्धि ब्रह्माक्षर समुद्भवम् तस्मात् सर्वगतं ब्रह्म नित्यं यज्ञे प्रतिष्ठितम् एवं प्रवर्तितं चक्रं नानुवर्तयति हयः अघायुरिन्द्रियारामो मोघं पाथ स जीवति यस्त्वात्मरतिरेव स्यादात्मतृप्तश्च मानवः आत्मन्येव च सन्तुष्टस्तस्य कार्यं न विद्यते नैव तस्य कृतेनार्थो न कृतेनेह कश्चन न चास्य सर्वभूतेषु कश्चिदर्थव्यपाश्रयः तस्मादसक्तः सततं कार्यं कर्म समाचर असक्तो ह्याचरन् कर्म परमाप्नोति पुरुषः कर्मणैव हि संसिद्धिमास्थिता जनकादयः लोकसंग्रहमेवापि सम्पश्यन् कर्तुमर्हसि यद्यदाचरति श्रेष्ठस्तत्तदेवेतरो जनः
स यत्प्रमाणं कुरुते लोकस्तदनुवर्तते न मे पार्थास्ति कर्तव्यं त्रिषु लोकेषु किंचन नानवाप्तमवाप्तव्यं वर्त एव च कर्मणि यदि ह्यहन्न वर्तेयं जातु कर्मण्यतन्द्रितः मम वर्त्मानुवर्तन्ते मनुष्याः पार्थ सर्वशः. எப்பொழுதுமே செயல்களை கவனமாக செய்யாமல் இருந்தால் உலகெங்கும் மக்கள் என் வழியை பின்பற்றுவார் அப்படின்னு பகவான் சொல்றார். எல்லாமே கவனமா நானும் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த ஸ்லோகத்துக்கு வரலாம். उत्सीदेयुरिमे लोका न कुर्यां कर्म चेदहम् संकरस्य च कर्ता स्यामुपहन्यामि मा प्रजाः. உத்சீதேயு அழிந்து விடுவார், அழிவார். இமே இந்த லோகா ஜனங்கள், ந இல்லை, குர்யாம் செய்வது, கர்ம செயல்கள், சேத் என்றால், அகம் நான், சங்கரஸ்ய கலப்படம், ச மற்றும், கர்த்தா பொறுப்புள்ளவர், சியாம் ஆவேன், உபஹன்யாம் அழிப்பது, இமாஹா இந்த, பிரஜாஹா ஜனங்கள். பகவான் சொல்றார், நான் செயல்கள் செய்யாமல் இருந்தால் இந்த ஜனங்கள் அழிந்து விடுவார். இந்த ஜனங்களின் கலப்படத்துக்கும் அழிவுக்கும் நான் பொறுப்பாவேன். அப்படி நான் அக்கர்மணம் பண்ணக்கூடாது, தனக்கும் கிடையாது அப்படிங்கிறது பகவான் சொல்றார். உத்சி உத்சி ஊமேலாக கொடுத்து உத்சி தேயுரி தேயுரி தே நடுவில் எடுத்து யுரி ஷார்ட்டா இருக்கணும். யுரி மேலோகா மேலோகா எல்லாமே நடுவில் வச்சுக்கள். ந குர்யாங் கர்ம சேதஹம் ந குர் பார் கொடுத்து யாங் கர்ம சேதஹம் சேதம் இல்ல சேதஹம் மண்டலேருந்து வரணும். சங்க இங்கன்க இருக்கலாம் சம ராகாத் கொடுத்து சங்கரஸ்ய ச ரஸ்ய ரம ராகாத் கொடுத்து ரஸ்ய ச கர்த்தாஸ்யாம் கர்த்தா ரஃபார் கொடுத்து தாமில் ஒரு ஆகாத் கொடுத்து கர்த்தாஸ்யாம் அங்க நிறுத்திக்கலாம். இல்லைன்னா கர்த்தாஸ்யாம் முப முப இம்மன் ஊ சேர்ந்துண்டு முபஹன்யா ஹன்யா அதமில் ஆகாத் கொடுத்து ஹன்யா மிமா பிரஜாஹா. ஸ்லோகம் उत्सीदेयुरिमे लोका न कुर्यां कर्म चेदहम् संकरस्य च कर्ता स्यामुपहन्यामि मा प्रजाः. उत्सीदेयुरिमे लोका न कुर्यां कर्म चेदहम्. चेद चेदना அப்படியானால், இஃப் நான் அப்படி பண்ணேனா அப்படிங்கிற சேத் அப்படி என்றால் இந்த மாதிரி ஆகும். என்ன ஆகும்? தன்னோட கர்மங்களை பகவான் வந்து கொஞ்சம் கூட ஒரு கவனம் இல்லாம பண்ணிட்டா அதனால என்ன நடக்கும்னு முதல்ல சொன்னார் 23வது ஸ்லோகத்துல. இங்க 24வது ஸ்லோகத்தை சொன்னார், நான் ஒண்ணுமே பண்ணாம இருந்தாலும் எவ்வளவு அழிவு நடக்கும் அப்படிங்கிறது. பகவான் கர்மம் பண்ணாம காரியம் பண்ணாம இருக்கவே மாட்டேன்னு சொல்லியிருக்கார். இருந்தாலும் அதான் சேத், அப்படியே இருந்தாலும் பண்ணல அப்படின்னு இருந்தாலும் பகவான் சொல்றார் அழிவுதான் நடக்கும். 2வது அத்தியாயத்திலும் சொல்லிருக்க 47 ஸ்லோகத்துல கர்மண்யவாதிகாரஸ்தையில அகர்மணம் மேல நம்ம அகர்மணம் பண்ணக்கூடாது, செயலின்மை மனிதனுக்கு தகுந்தது இல்லை அப்படின்னு சொல்றது மாதிரி இங்கேயும் சொல்ற. தனக்கும் தன்னோட எக்ஸாம்பிள்ல சொல்ற, எனக்கு எதுவும் பெறறதுக்கு ஒண்ணும் இல்லை, பெறாம இருக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, இருந்தாலும்
நான் கர்த்தவியம் என்னோட காரியம் பண்ணிட்டு தான் இருப்பேன். நான் அந்த மாதிரி பண்ணலேன்னா கலப்படம் வரும், சங்காரம், கலப்படம் வரும். அந்த கலப்படம் வந்துன்னா எல்லாருக்கும் அழிவு தான் வரும். எல்லாருமே பகவானை தான் பின்பற்றுறோம். பகவான் எப்படி சொல்றாங்கிறதே நம்ம பின்பற்றுறோம். பகவான் பண்ற லீலைகளுக்கும் நமக்கு அவர் எப்படி இருக்கார், அவர் தான் நம்ம பின்பற்றின்னு வரோம். அவர் ஒண்ணுமே பண்ணாம இருந்தாருன்னா மூணு லோகத்திலயும் இருக்கிறவா ஒண்ணுமே பண்ணாம இருப்பா. அவளோட கர்த்தவியத்தை பண்ண மாட்டா. கர்த்தவியம் பண்ணலைன்னா, தன்னோட காரியம் பண்ணலைன்னா, அந்த அக்கர்மணம் பண்றதுனால ஒன்னும் ஆயிட போறது இல்ல. வேலை பண்ணாம இருக்கோம் அப்படின்னா அதனால ஒண்ணும் கிடைக்கிறது இல்ல. ஏன்னா அந்த அந்த மனசு அப்படி அந்த வேலைக்கு பின்னாடிதான், அதோட பலனுக்கு பின்னாடிதான் முடிஞ்சிட்டு இருக்கும். வேலை பண்ணாம இருக்கிறதுனால அதனால ஒன்னும் ஒருத்தருக்கும் அதுல ஒண்ணுமே கிடைக்கிறது இல்ல. அழிவுதான் கிடைக்குது. வேலை பண்ணிதான் ஆகணும். நமக்கு என்ன பிராரப்தமோ அந்த கர்மம் நம்மளால பண்ணிட்டு தான் இருக்கணும். அந்த பிராரப்த கர்மம் இங்க முடிச்சு எப்ப நமக்கு சுய நிறைவோட நம்ம பண்றோமோ அந்த சமயத்துல இந்த உலகத்துல இருந்தா நமக்கு வந்திருக்கு, இது நம்ம பண்ணல அப்படின்னு ஒரு சமத்துவத்தோட எந்த கர்மம் பண்றோமோ அது உலகத்துக்காக பண்றதுதான். அதுக்காக உலக சேவை பண்ணிட்டு இருக்கணும், தானம் தர்மம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு இல்ல. இந்த உலகத்திலேருந்து வந்தது உலகத்துக்கு திருப்பி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட பண்றதுதான் எனக்கு மாதிரி அறிஞ்சவா, பகவான் அடைஞ்சவா, அந்த மாதிரி ஆத்மாங்கள்லாம் அப்படி இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிறத அதெல்லாம் பண்ணாம இருந்தோம்னா நமக்கு அழிவுதான். பகவானே ஒண்ணும் பண்ணலைன்னா அவர் பின்பற்றி நம்மளும் ஒண்ணும் பண்ணாம இருந்தோம்னா நமக்கு அழிவுதான் வரும். அதனால பகவான் கர்மம் பண்ணிட்டே தான் இருப்பான். சங்கரஸ்ய கர்த்தாஸ்யாம் உபஹன்யா மிமா பிரஜாஹா. பகவான் தன்னோட காரியங்கள்லாம் பண்ணாம இருந்தாருன்னா இந்த உலகம் அழிஞ்சு விடும். ஏன்னா எல்லாமே பகவானோட சிருஷ்டி தானே. அந்த சிருஷ்டி, இந்த காத்தும் தேவர்கள் தானே. எல்லாமே தேவர்கள் வருணர் காத்து இல்லாம பண்ணிட்டாருன்னா அவர் நான் ஒண்ணும் பண்ணல அப்படின்னு உட்காந்துடலாம். பகவானே ஒண்ணும் பண்ணல, நான் எதுக்கு தான் பண்ணும், சரி நான் காத்து நிறுத்திடுறேன், மழையை நிறுத்திடுறேன், சூரியன் நான் வராம இருக்கேன் அப்படின்னு நினைச்சுட்டு அவளும் வேலை பண்ணாம இருக்கலாம். அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு தான் அழிவு வரும். சோ அழிவுங்கிறது நிச்சயம். பகவான் தன்னோட காரியம் பண்ணலன்னு அதனாலதான் பகவான் சொல்றார், நான் பண்ணலேங்கிறதுனால அழிவுதான் வரும். அதே மாதிரி சங்காரமும் வரும். ஏன்னா மனசு நமக்கு ஒரு காரியம் பண்ணலைன்னா மனசு பைத்தியம் பிடிச்சுன்றோம். ஒண்ணுமே பண்ணாம இருந்து பாருங்க, ஒரு 10 நிமிஷம் இருந்து பாருங்க, அரை மணி நேரம் இருந்து பாருங்க. சில பேருக்கு அரை மணி நேரம் முடியும்னா 1 மணி நேரம் இருந்து பாருங்க. பைத்தியம் பிடிக்கதான் பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு பைத்தியம் பிடிச்ச நிலை சங்காரம் தான் நடக்கும். அர்ஜுனன் முதல் அத்தியாயத்துல சொல்றான், குலக்ஷே பிரணஷ்யந்தி குல தர்மா சனாதனாக தர்மே நஷ்டே குலங்கிருத்ஸ்னவ் அதர்மோ பிபவத்யுத அதர்மா பிபவாத் கிருஷ்ண பிரதுஷ்யந்தி குலஸ்திரியா ஸ்திரீஷு துஷ்டாசு வார்ஷ்ணேய ஜாயத்தே வருணசங்கர. வருணசங்கரம் நடக்கும். நான் இந்த யுத்தம் பண்ணேனா அப்படிங்கிறதுக்கு பதில் மாதிரி இங்க சொல்ற. தன்னோட உதாரணத்தை கொடுத்துட்டு தான் ஒண்ணுமே பண்ணாம இருந்தேன்னா சங்கரஸ்ய கர்த்தாஸ்யாம் உபஹன்யா நிமா பிரஜாகா. எல்லாருக்குமே அழிவுதான் வரும். சங்கரஸ்ய இந்த கலப்படம் எல்லாருக்கும் அழிவு வரும். நான் ஏதாவது ஒண்ணுமே பண்ணாம இருந்தேன்னா பகவான் அர்ஜுன்கிட்ட சொல்ற, இதெல்லாம் நினைக்காம யுத்தத்துக்கு போ. இந்த மாதிரி சங்கரம்லாம் நடந்துரும், வருண சங்கரம் நடக்கும், நான் யுத்தம் பண்ணா அதெல்லாம் தப்பு நீ நினைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இந்த இந்த ஸ்லோகத்தை சொல்ற. இந்த ஸ்லோகத்துல இந்த 2-3 ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா எப்படி பகவான் எது உனக்கு அப்ளிகபிளோ, ஒரு மனிதனுக்கு என்ன அப்ளிகபிளோ, இந்த மனிதனுக்கு என்ன சார்ந்ததோ அதான் எனக்கும் சார்ந்தது. மனிதர்கிட்ட சொல்ற நீ கர்மம் பண்ணிட்டு தான் இருக்கணும், அதுவும் சமாச்சார ஆச்சாரத்தோட பண்ணணும். அதே மாதிரி சிரேஷ்டமான மனிதரா இருந்தானா
அவர் எப்படி பண்றாரோ அப்படிதான் எல்லாரும் பண்ணுவா. அதனால நீ சிரேஷ்டமான ஆச்சாரத்தோட கர்மங்கள் பண்ணணும். அவர் பண்ணாம இருந்தாருன்னா எல்லாரும் அழிஞ்சிருவா. அதே மாதிரி நானும் எல்லா கர்மங்களும் பண்றேன், ஒரு பலனையும் எதிர்பார்க்காம. நான் பண்ணலேன், நான் சமாச்சாரத்தோட பண்ணலேன்னா எல்லாரும் அழிஞ்சு விடுவா. அதே மாதிரி நான் பண்ணாம இல்லாம ஒண்ணுமே பண்ணாம இருந்தாலும் எல்லாரும் அழிஞ்சிருவா. சோ உனக்கு என்ன அப்ளிகபிளோ, உனக்கு எது சார்ந்திருக்கோ அதான் எனக்கும் அப்படின்னு பகவான் அந்த அளவுல அவர் அழகா தெரியுது. எப்படி நமக்குள்ள இருக்கிறதும் பரமாத்மா தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு கொண்டு வரதுக்காக வந்த ஸ்லோகங்கள் இது. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். சக்தா கர்மண்ய வித்வாंसो யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வாंस्तथा சக்தஷ்சிகீர்ஷுர் லோக சங்கிரஹம். சக்தாக வினைப்புடன் கர்மணி செயல்கள், அவித்வாம்ச அறியாதவர்கள், வித்வம் இல்லாதவர்கள், யதா எவ்வாறு, குர்வந்தி செய்கிறார், பாரத அர்ஜுனன் சொல்றார், குறியாத் செய்வார், வித்வாம்ச அறிவாளி வித்வம் உள்ளவர், ததா அவ்வாறு, அசக்தஹ பிணைப்பில்லாமல், சிகீர்ஷு விரும்பி, லோக சங்கிரகம் ஜனங்கள் நலம். என்ன சொல்றார் பகவான்னா, எவ்வாறு அறியாதவர் பிணைப்புடன் செயல்கள் செய்கிறாரோ அவ்வாறு அறிந்தவர் ஜனங்கள் நலத்தை விரும்பி பிணைப்பில்லாமல் செய்வார். ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. அறியாதவர் எப்படி செய்யறாரோ அதே மாதிரிதான் அறிந்தவரும் செய்யறாருங்கிற ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா பிணைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கலாம். சக்தா கர்மண்ய, சக்தா சமிலாகாத் கொடுத்து, கர்மண்ய மேலாகாத் கொடுத்து, வித்வாம் வி மேலாகாத் கொடுத்து, வித்வாம்சோ ஆம் வேர்ஸ் கொண்டதுலாம் வித்வாம்சோ வேண்டாம், வித்வாம்சோ யதா குர்வந்தி, குர்வந்தி ரஃபால் கொடுத்து மேலாகாத் கொடுத்து, பாரத குர்யாத் வித்வாம், குர்யாத்வி இத்வி சோ யாமிலாகாத் கொடுத்து, வித்வாம் துவாம் த மிலாகாத் கொடுத்து, குர்யாத் வித்வாம்ஸ்ததா, வித்வாம்ஸ்த அவங்க வந்தா கரெக்டா இருக்கும், வித்வாம்ஸ்ததா சக்தஷ் சிகீர்ஷுர், சக்தஷ் சிகி இஷ்கப்ரச்ச சிகீர்ஷுர் லோக சக்தஷ்சிகி. அது வந்து இஷ்சிகி, அது சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் கவனிச்சு சொல்லலாம் கரெக்டா இருக்கும். சிகீர்ஷுர் லோக, சிகீர்ஷுர் கீக்கு அப்புறம் லஃபார், ஷுருக்கு அப்புறம் லஃபார், சிகீர்ஷுர் லோக சங்கிர, சங்கிர இங்கன்ற 3 ஜாயிண்டா இருக்கு, சங்கிரஹம். சக்தா கர்மண்ய வித்வாंसो யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வாंस्तथा சக்தஷ் சிகீர்ஷுர் லோக சங்கிரஹம். இந்த ஸ்லோகமும் அடுத்த ஸ்லோகத்திலையும் பகவான் வந்து யாருக்கு வித்வம் இருக்கோ அவ எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றார். சக்தா கர்மண்ய வித்வாंसो யதா குர்வந்தி பாரத. சக்தா அவித்வாம்சா, அவித்வாம்சான அறியாதவா, வித்வம் இல்லாதவா, விமூடா இல்ல, குழம்பி போனவா இல்ல, அவித்வாம்சா. அவித்வாம்சானா அறிவில்லாதவா, வித்வம் இல்லாதவா, அவளுக்கு தெரியாது. அவ வந்து எல்லாம் இந்த வேதம் சொல்ல மாதிரி எந்த மாதிரி சாஸ்திரம் சொல்லோ எல்லாத்துக்கும் அல்ல அதே மாதிரி பண்றவாளா இருக்கும், எல்லாமே சாஸ்திரப்படி பண்ணுவாளா இருக்கும். ஆனா ஒரு பிணைப்போடு பண்றா. எந்த ஒரு பிணைப்பு? அந்த கர்மத்துக்கு, அந்த செயலுக்கே ஒரு பிணைப்பு இருக்கு, இந்த செயலோட ஒரு பிணைப்பு வச்சுன்னு பண்றா. கர்மணி, சக்தா கர்மணி, இந்த கர்மம் என்ன கர்மம் பண்றாளோ அதையே அதோட ஒரு பிணைப்பு வந்துருது அவள். ஏன்னா அந்த கர்மம் பண்ணா நமக்கு இது கிடைக்கும், இது கிடைச்சா நமக்கு இந்த ஒரு பலன் உண்டாகும், இதுல இருந்து நமக்கு சுகானுபவங்கள் கிடைக்கும். அதனால அந்த கர்மத்துக்கு, அந்த
அந்த செயலோட அவளுக்கு ஒரு சத்தம் வந்துருது, அவித்வாம்சம். அவள் தெரியாம பண்றது இல்ல, அவளுக்கு இன்னும் அந்த அறிவில்லாம இல்ல, அறிவோடு தான் பண்றா. முக்காவாசிய ஜனங்கள் அறிவோடு தான் இருக்கா. வித்வாம்சோ தான் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அவித்வாம்சோ அறிவில்லாதவ இல்ல. அவளுக்கு வித்வம் கிடையாது. என்ன வித்வம் கிடையாது? அதான் இந்த சாங்கிய யோகம் தெரியாது. இது நம்மளுதான், இது நம்மளது இல்ல அப்படிங்கிற ஒரு வித்வம் இல்லாதவா. அப்படிதான் முக்காவாசி பேர் இருக்கும். நம்ம எல்லாருமே எப்படி இன்னொருத்தர் என்ன பண்றா, பெரியவா எல்லாம் எப்படி பண்றா, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த அறிவோட பண்றது இல்ல. நம்மளோட கர்மங்கள் வந்து சப்த கர்மங்கள். அவ அப்படி பண்ணா அவள் நல்லா இருந்த, நம்மளும் அப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுனால. ஏன்னா அப்படி நல்லா பண்ணா நமக்கு இது மாதிரி கிடைக்கும் அப்படின்னு. சோ அதே மாதிரி வித்வாம்சமும் பண்ணணும் அப்படிங்கிறா. குரியாத் வித்வாம்ஸ் ததா சக்த. அதே மாதிரி அந்த மாதிரி யாரு அவித்வாமா நம்மள மாதிரி இருக்கவான்னு வச்சுக்கோ. அவித்வம் நம்மள மாதிரி எப்படி இது பண்றோமோ அதே மாதிரிதான் குரியாத் வித்வாம்ஸ் ததா சக்த. அசக்தத்தோட ஒரு வித்வான்கிறவர், வித்வானுக்கு எல்லாமே தெரியும். இது நம்மளது இல்ல, இது உலகத்தோடு, இது உலகத்தோட உலகத்துக்கே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு லோக சங்கிரகத்தோட பண்றா. லோக சங்கிரகம் சிகீர்ஷு. சிகீர்ஷு, சிகீர்ஷுனா ஒரு விருப்பம். என்ன விருப்பம்? ஆசை இல்ல, ஒரு விருப்பம். அவ வந்து ஒரு இதுக்காக பண்றது இல்ல. இதுல இருந்து இந்த நம் தானம் தர்மம் பண்ணி ஏதாவது நமக்கு அது கிடைக்குங்கிறதுனால பண்றது இல்ல. தானம் தர்மம் பண்றான், அவ்வளவுதான். லோக சங்கிரம், லோகத்துக்காக பண்றா. ஏன்னா இந்த லோகத்துல இருந்து லோகத்துக்கே போட்டுங்கிற மாதிரி பண்றா. அதோட ஒரு ஒரு பிணைப்பு இல்லாம பண்றா. சோ அந்த மாதிரி எப்படி வித்வாம்சா இருக்கவாளும் இந்த மாதிரி காரியங்கள் பண்ணணும். ஆனா அசக்தத்தோட பண்ணணும். ஏன்னா அவித்வாமா இருக்கிறவா என்ன பண்ணுவா, அந்த ஒரு பிளஷருக்காக பண்றா. இந்திரியங்கள்னால நமக்கு ஒரு சுகானுபவங்கள் வர்றதுனால. அறிவு உள்ளவார் நிறைய பேர் படிச்சிருக்கா, படிப்பறிவா இருக்காலும் அந்த படிப்போட தன்னோட ஒரு கர்வத்தோடையும் அகங்காரத்தோடயும் இருப்பா, நான் ரொம்ப படிச்சோம் அப்படின்னு. ஆனா வித்வான்கள் வந்து, அதாவது அறிஞ்சுவா வந்து, இது நம்மளது இல்ல, இது உலகத்துக்காக, இது உலகத்துக்காக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உலகத்துக்காக ஒரு அசக்தத்தோட பண்றா. அதாவது ஒரு பிணைப்பு இல்லாம பண்றா. யதா ததா, யதா எவ்வாறு ஒரு அவித்வாம்ச வந்து கர்மங்கள் பண்றாளோ அதே மாதிரி ததா வித்வானும் பண்ணணும். ஆனா ஒரு டிஃபரன்ஸ் வந்து சத்தம் மட்டும்தான் இருக்கணும். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இதுவும் தான். 21வது ஸ்லோகத்துல என்ன சொன்னார்? எப்படி ஒரு வித்வானோ, ஒரு சிரேஷ்டமான ஜனம் எப்படி பண்றாளோ அத மாதிரி எல்லாரும் பண்ணுவா அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. ஆனா இங்க என்ன சொல்றதுன்னா, எப்படி படிக்காதவா, வித்வான் இல்லாதவா, அறியாதவா எப்படி பண்றாளோ அதே மாதிரி நீயும் பண்ணணும், அறிஞ்சவாளும் பண்ணணும் அப்படிங்கிற. ஏன்னா நம்ம என்ன பண்றோங்கிறது தான் முக்கியம். அவ அறியாம பண்ற, நீ அறிஞ்சுன்னு பண்ற, அவ்வளவுதான் வித்தியாசம் இருக்கணும். ஒரு மமதை வரக்கூடாது, நான் ரொம்ப சிரேஷ்டமானவன், ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவன் அப்படிங்கிறது. இந்த மாதிரி பண்ணா எனக்கு இது கிடைக்கும், அந்த மாதிரி பண்ணா அந்த மாதிரி ஒரு மமத்தை இருக்காம நீ பண்ணுற, அவ்வளவுதான். அவ எப்படி பண்றா, அவளும் கர்மங்கள்லாம் எப்படி பண்றா, ஏதோ எதையோ ஃபாலோ பண்ணிட்டு தான் பண்றா. நம்ம சாஸ்திரங்கள் எப்படி சொல்லிருக்கோ அது மாதிரி தான் அவன் பண்றா. சிரேஷ்ட ஜனங்கள்லாம் எப்படி இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிட்டு அவ பண்றா. அதே மாதிரி நீயும் பண்ணலாம். ஏன்னா நீ வந்து சிரேஷ்டமா தான் இருக்கணும்னு இல்ல, ஒரு வித்வான்கிறவன் சிரேஷ்டமா இருக்கணும் அப்படின்னு இல்ல. ஒரு வித்வான் சாதாரண மனிதனும் வித்வானா இருக்கலாம்.
சோ நீ வந்து ஃபாலோவரா கூட இருக்கலாம், ஆனா சக்தம் இல்லாம பண்ணும் அப்படின்னு ரொம்ப அழகா இந்த ரெண்டு ஸ்லோகம் தனித்தனியா பிடிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டும் தனித்தனி, என்ன இப்படி பேசுற அப்படின்னு இருக்கும். பட் அப்பதான் புரியும், சிரேஷ்டமா இருக்கிறது தான் வித்வன்கிறது ஒரு அடையாளம் இல்ல. வித்வானா இருக்கும், ஃபாலோவராகவும் இருக்கலாம். டிஃபரன்ஸ் வெறும் அந்த அசக்தம் தான் அப்படின்னு பகவான் சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். ந புத்தி பேதை ஜனயேதஜ்ஞானாம் கர்ம சங்கினாம் ஜோஷ ஏத் சர்வ கர்மாணி வித்வான் யுக்த சமாச்சரன். ந இல்லை, புத்தி புத்தி வேதம் குழப்பம், ஜனயே உற்பத்தி செய்வது, அஜ்ஞானாம் அறிவற்ற, கர்ம கர்மங்கள், சங்கினாம் பிணைத்திருக்கும், ஜோஷயேத் உற்சாகம் தருவது, சர்வ கர்மாணி எல்லா செயல்களும், வித்வான் வித்வான்கள், யுக்தா ஈடுபட்டு, சமாச்சரன் ஸ்ரத்தையுடன், கர்மங்களுடன் பிணைத்திருக்கும் அஜ்ஞானிகளின் புத்தியை குழப்பக்கூடாது. ஒரு வித்வான் எல்லா செயல்களிலும் அவரை உற்சாகம் அளிப்பது போல் ஸ்ரத்தையுடன் ஈடுபட்டு செய்ய வேண்டும். ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. ந புத்தி பேதை, ந புத்தி பேதி, அப்புறம் பே சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பிராக்டிஸ் பண்ணா கரெக்டா இருக்கும். ந புத், அதுல அங்க பூ வரக்கூடாது, ந பு பூதான். ந புத்தி பேதை ஜனயேத், ஜனயேத் அங்க நிறுத்திக்கலாம், இல்லைன்னா ஜனயேதஜ்ஞானாம், தக்ஞா இத்தண்ட ஜாயின் பண்ணிட்டு தக்ஞா த மேல ஆகாத் கொடுத்து தக்ஞானாம் கர்ம சங்கினாம் ஜோஷயேத் சர்வ கர்மாணி, ஜோஷ ஜோஷ இல்ல, ஜோஷயேத் சர்வ, ஏத்ஸ ஏ மேல ஆகாத் கொடுத்து சர்வ கர்மாணி, கர்மா மா நெடுத்து இழுத்தல்னா நீ ஷார்ட் ஆயிடும். வித்வான் யுக்த, வித்வான் யுக்த வி மேலாகாத், மா மேலாகாத், யூ மேலாகாத், வித்வான் யுக்த சமாச்சரன். ந புத்தி பேதை ஜனயேதஜ்ஞானாம் கர்ம சங்கினாம் ஜோஷயேத் சர்வ கர்மாணி வித்வான் யுக்த சமாச்சரன். ந புத்தி வேதம் ஜனயேத் அஜ்ஞானாம் கர்ம சங்கினாம் ஜோஷயேத் சர்வ கர்மாணி வித்வான் யுக்த சமாச்சரன். வித்வான் ஒரு பிணைப்பில்லாம இருக்கணும் அப்படின்னு போன ஸ்லோகத்தை சொன்னார். அசக்த வித்வான், இங்க வித்வான் யுக்த, யுக்த வித்வான், யுக்தன்னா ஈடுபட்டு பண்றவா, அசக்தமா பண்றா, ஆனா இப்ப ஈடுபட்டுன்னு பண்றா. சமாச்சர, சமாச்சரம்னா ஒரு ஸ்ரத்தையோட பண்றா. இந்த மாதிரி ஒரு வித்வான் ஆத்மா ஒரு சமத்துவத்தோட யுக்தமா ஈடுபட்டு எல்லாமே சமமா பார்த்துண்டு, சமாச்சரன் சம ஆச்சரன்ல சரியான ஆச்சரம் பண்ணிட்டு சரியான நடத்தையோட பண்றவா யுக்த வித்வான். ந வித்வான் வித்வான யுக்த சமாச்சரம். இந்த மாதிரி ஒரு மனுஷாளுக்குதான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. அவளை எல்லாரும் பின்பற்ற போறா, அந்த மாதிரி ஒரு மனுஷன் எல்லாரும் பின்பற்ற போறா. அதனால அவளோட நடத்த ரொம்ப நல்லா இருக்கும். அதை விட மேலானதுன்னா அவளோட புத்தியை பேதம் பண்ணக்கூடாது. அவ கர்ம சங்கினாம், அவ கர்மங்கள் ஒரு சக்தத்தோட பண்றா, ஆனா பண்றா. அந்த மாதிரி ஒரு அவித்வாம்சு, அந்த மாதிரி ஒரு அவித்வமா இருந்தாலும் கர்ம சங்கினாம் கர்மத்தோட பிணைப்போட பண்றவா, அவள புத்தி பேதம் கொண்டு வரக்கூடாது.
புத்தி பேதம்னா அவளுக்கு குழப்பம் கொண்டு வரக்கூடாது. அந்த மாதிரி நடத்தணும். தனக்கான எந்த எந்த வர்ணத்துல இருக்கோம், எந்த மாதிரி ஒரு ஆசிரமத்துல இருக்கோம், எந்த மாதிரி ஒரு கர்த்தவியம் நமக்கு பண்ணணும், எந்த மாதிரி பிராரப்தம் நமக்கு இருக்கோ அந்த மாதிரி கர்த்தவங்கள்லாம் சரியான ஆச்சரியத்துடன் பண்ணணும். ஏன்னா அப்படி பண்ணலன்னா இவாள் பாக்கி எல்லாரும் இதை பார்த்துன்னு குழம்பி போயிடுவா. ஸோ அதனால நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. இதே மாதிரிதான் இந்த நம்மளோட ஜனங்கள்ல யார் லீடர்ஸ் அப்படிங்கிறோமோ அவளுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஏன்னா அவளோட நடத்த அவார்டு ஆச்சரியம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நம்மளும் நடந்துப்போம். ஜனங்களும் அது மாதிரி நடந்துப்பா. அப்படி குழப்பி விட்டானா அப்புறம் எப்படி நடக்க முடியும்? இதெல்லாம் லீடர்ஷிப்க்கு பெர்ஃபெக்ட் குவாலிட்டிஸ். அவ எப்படி நடந்துக்கிறாளோ அது மாதிரிதான் பாக்கி எல்லாம் நடக்க போறா. அவ ஏதான் இங்க சொல்லிட்டு நம்ம ரொம்ப குவாலிட்டி ரொம்ப அழகா நல்ல குவாலிட்டி பண்ணோம் அப்படின்னு இங்க ஆபீஸ் சொல்லிட்டு கடையில எல்லாமே கலப்படமா தான் கொடுத்துட்டு இருந்தானா இந்த பண்றவா அவனோட புத்தி எப்படி போகும்? அதே தான் இங்கேயும். அதே எக்ஸாம்பிள் தான் இங்கேயும். அவ புத்தி பேதம் ஆயிடும். அவ குழம்பு போயிடுவா. இவனடானா இங்க குவாலிட்டி நல்லா இருக்கணுங்கிறான், அங்க போனா ஏதோ கலப்படமான குவாலிட்டி கடையில வித்துன்னு இருக்கான் அப்படின்னா எதைதான் பண்ணணும் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கலப்படம் வந்துடும். அதான் புத்தி பேதம். இப்ப இந்த வித்வான்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சவா எப்படி புத்தி பேதம் கொண்டு வர முடியும்? ஒரு சாதக் நம்ம மாதிரி ஒரு சாதகர் இருந்தா அவளோட புத்தி பேதம் எப்படி ஆகும்? அறிவுதான் ரொம்ப முக்கியம். கர்மங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கலாம், பட் அறிவு தெரிஞ்சுட்டு பண்ணணும். அதனால ஞானம் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால்னா குழம்பி போயிடுவா. ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சது இந்த அந்த சக்தத்தோட கர்மம் பண்றதுதான். சோ அதுல போய் நீங்க கர்மம் எல்லாம் இதை பண்றதை விட ஞானம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னா குழம்பி போயிடுவா. அதே மாதிரி கர்மங்கள்லாம் நீங்க பண்றது கர்மங்கள்லாம் பண்ணி இந்த மாதிரி கர்மம் பண்ணி பண்ணாலும் பலனுக்காக பண்றதுனால எல்லாம் திரும்பி திரும்பி வரப்போறேள். ஜென்ம மரணம் சைக்கிள்ல தான் சுத்தின்னு இருக்க போறேள் அப்படின்னு தான் நீங்க கர்மமே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றதும் அவளுக்கு குழப்பி விட்டுரும். ஸோ குழப்பாம இருக்கணும் அவளை. அந்த ஒரு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த மாதிரி வித்வானா இருக்கிறவளுக்கு. கர்மம் பண்ணோம், அந்த கர்மம் பண்றதுல தப்பே இல்லை, அந்த கர்மத்தோட பிணைப்பு தான் தப்பு. அதனால்தான் நமக்கு இந்த கர்ம பந்தங்கள் வருது. அந்த பந்தங்கள்னால நமக்கு இந்த ஜீவ மரண சைக்கிள்ல போயிட்டு இருக்கோம். அப்படிதான் அவளை புரிய வைக்கணும். அந்த மாதிரி சொல்லி தன்னோட ஆச்சரத்தை சமாச்சாரமா பண்ணிட்டு இருந்தா இப்ப அவளை பார்த்து இன்னொருத்தரும் இவா அப்படி கர்மா பண்ணிட்டு இருக்கா அதை பார்த்து இன்னொன்னு பண்ணலாம். அதே மாதிரி நீங்க எல்லாம் நல்லது பண்றேன், நீங்க பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் கரெக்ட் தான். ஜோஷேத் சர்வ கர்மாணி அப்படின்னு ஒரு ஆளுக்கு ஒரு இது கொடுக்கணும். இப்ப எல்லாரும் கிளாஸ்ல படிக்க வராள், யாராவது படிக்க வரான்னு அவளை பிடிச்சு இது சரியா இல்ல அது சரியா இல்ல இது பண்ணல அது பண்ணலன்னு சொன்னா அவளுக்கு பிடிக்காது. அவளுக்கு அப்புறம் ஒரு மனசே வந்துடாது. அவளோட வர்ச்சுஸ் அவள் நல்லது பண்றது சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுனா இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொன்னா அவ பண்ணுவா. இதெல்லாம் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். நிறைய பேசுவா, சும்மா பகவான் பேர் எடுக்கல ஒண்ணும் இல்ல, கான்சென்ட்ரேட்டடா பண்ணணும், பகவான்லயே லைச்சுண்டு பண்ணணும், அதான் நல்லது அப்படின்னு சொல்லுவா. அது சொன்னா சரியா இருக்காது. பகவான் நான் சொல்றியா ரொம்ப நல்லது சொல்லிண்டே இரு. எவ்வளவு நாமம் எப்படி சொன்னாலும் அதுக்கு பலன் கிடைக்கும். பட் அதை கொஞ்சம் இன்னும் லைச்சுன்னு பண்ணா இன்னும் நல்லதா ஃபாஸ்டரா கிடைக்கும் அப்படி சொன்னா நல்லா இருக்கும். அதேதான் பகவான் இங்கேயும் சொல்றார். ஜோஷேத் சர்வ கர்மாணி, உற்சாகம் தருவது. அந்த மாதிரி சொல்லணும். அவளை குழப்பக்கூடாது.
ஸோ சமாச்சாரமா பண்ணணும். நம்மளோட காரியம் எப்படி பண்ணிட்டு இருந்தா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பண்றோம். அதே மாதிரி ஜோஷே அவாளையும் நல்லா பண்ண வைக்கணும். அப்பதான் அவளும் இந்த கர்ம பந்தத்துல இருந்து வெளியில வருவா. இவ்வளவு அழகா பகவான் இந்த மேனேஜ்மெண்ட் லெசன்ஸ் நம்ம படிக்கிறதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லோகத்துல எவ்வளவு அழகா ஒவ்வொரு ஸ்லோகம் மணிமணியா சொல்லியிருக்கார். அந்த மாதிரி நம்மளும் அதை ஃபாலோ பண்ணிருந்தா ரொம்ப நல்லது. இதோட இன்னையோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன்.